தீய சக்தி ஒரு பக்கம் விழித்து கொண்டிருந்தது. கொடுமுன்றம் என்ற அடர்ந்த காடு திடீரென மின் வெளிச்சத்தால் நடுங்கியது. அங்கிருந்த ஒரு பழங்கால கோயில் நிலத்தில் புதைந்திருந்தது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மறக்கப்பட்ட ஒரு சந்தர முறை. அதனை பாதுகாத்து வந்தவர்கள் அமழி சைனர். அவர்கள் காலத்தின் காவலர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஒரு காலத்தில் ஒரு அபாயகரமான சக்தியை பூமிக்குள் அடைத்துவிட்டனர். அந்த முத்திரை இன்று முறிந்துவிட்டது. அந்த இடத்திலிருந்து எழுந்தது காலன் எழுத்தாணி. காலத்தை கையால் எழுதும்வன். இவன் யமனின் நிழலிலிருந்து பிறந்தவன். மனிதனும் அல்ல, தெய்வமும் அல்ல. இவன் உண்மையையும் நினைவையும் காலத்தையே உண்ணக்கூடியவன். அந்த வாரத்தில் உலகம் மாற்றமடைந்தது. ஒரு நதி 1 மணி நேரத்திற்கு பின்பக்கம் ஓடியது. ஒரு சிறுமி அவளால் கற்றுக்கொள்ளாத பாடலை 3 நாட்கள் தொடர்ந்து சொன்னாள். பட்டணத்தில் மந்திரக்காரர் 10 வருடம் வயதானார். ஒரே இரவில் காலம் வழிமறித்தது. நினைவுகள் முறிந்தன. மக்கள் அச்சத்தில் உறைந்தனர்.